இயற்கை சீற்றத்தின் காரணமாகவோ ஒரு விபத்தின் காரணமாகவோ பலர் இறந்து போயிடுறாங்க. அது மாதிரியான தருணங்கள்ல அரசாங்கம் உரிய நிவாரணம் இழப்பீடு தொகை வழங்குகிறது. அது போன்ற தருணங்கள்ல அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட நபர் நீண்ட நாட்கள் கழித்து இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன நபர் அந்த விபத்தின் காரணமாக தான் இறந்து போனாருங்கிற அடிப்படையில அவங்களும் அந்த நிவாரணத்தை கோர வழி உண்டா? சட்டம் என்ன சொல்கிறது? நவம்பர் 2013 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. நீதியரசர் கே ரவிச்சந்திர பாபு அவங்க அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கை தாக்கல் செய்தவர்கள் 2 மைனர் குழந்தைங்க. அந்த மைனர் குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளுடைய தாய் மாமன் அந்த ரிட்டு மனுவை தாக்கல் செய்தார். அந்த ரிட்டு மனுல கூறப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் 2006 சுனாமி வந்த பொழுது அதுல அந்த குழந்தைகளுடைய அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனவர் சுனாமியில பாதிக்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கி கடல் தண்ணியை குடிச்சு அதன் காரணமாக அவருக்கு சுவாச பிரச்சனை மற்றும் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு அவர் வேளாங்கண்ணில நடத்தப்பட்ட அந்த மருத்துவ கேம்ப்ல அட்மிட் ஆகிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டாலும் எந்த விதமான ஒரு பலனும் அளிக்கவில்லை. அவருக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அவருடைய உடம்புல ஏற்பட்ட நோயினுடைய உக்கிரமும் சரி தீவிரமும் சரி குறையவில்லை. ஆகவே அதன் காரணமாக தகுந்த மருத்துவ அறிவுரையின் அடிப்படையில அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற தலைமையிட அந்த அரசு மருத்துவமனையில சேர்க்கணும்னு சொல்லி அவர் பிப்ரவரி மாதம் 2007 8ஆம் தேதி அவர் அனுமதிக்கிறாங்க. அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகிறாரு. அங்கே சிகிச்சை கொடுத்தும் கூட பலன் அளிக்காமல் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவர் இறந்து போயிடுறாரு. ஆக இந்த அடிப்படையில அந்த குழந்தைகள் அனாதையா நிக்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த சுனாமியில பாதிக்கப்பட்டு தந்தை இறந்து போயிட்டாரு. சுனாமி வருவதற்கு ஒரு மாதம் முன்பாக நவம்பர் 2006 அந்த குழந்தையோட தாயும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. சுனாமிக்கு முன்னாடி தாய் இறந்துடுறாங்க. சுனாமியில ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக 2 மாதங்கள் சுமார் கழித்து அவங்க அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. ஆக அந்த 2 குழந்தைகளும் அனாதைகளா இருக்காங்க. ஆக தமிழக அரசனுடைய அந்த ஜிஓ 4 அடிப்படையில அந்த அனாதைகளாக சுனாமியால் பாதிக்கப்பட்டு அனாதைகளாக இருக்கும் குழந்தைகளுக்கு தலா ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்து வைக்க வேண்டும். அவங்க 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்ன அரசாணையின் அடிப்படையில இந்த குழந்தைகளுக்கும் உரிய பணம் வழங்கணும்னு சொல்லி இழப்பீடு கோரணும்னு சொல்லி அந்த தாய் மாமன் மைனர் குழந்தைகளுக்காக பல மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்புறார். ஆனால் அந்த என்ன அவங்க தீர்வு சொல்றாங்க அப்படின்னா, சுனாமி என்று அந்த இறந்து போன நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜிஓவின் அடிப்படையில் பணம் கொடுக்கப்பட முடியுமே ஒழிய அதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளை சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த மைனர் குழந்தையுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இருதய சம்பந்தமான பிரச்சனை, மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆக இது சுனாமியினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்டதல்ல என்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. அப்ப அந்த வழக்கை விசாரிச்ச நீதியரசர் அந்த வழக்கிற்கு தன் முன்னால் உள்ள ஆவணங்கள் அனைத்தையும் பரிசீலனை செய்கிறார். அந்த வேளாங்கண்ணி மெடிக்கல் கேம்ப்ல அந்த மெடிக்கல் சூப்பரண்ட் கொடுத்த அந்த ஆவணத்தை படித்து பார்க்கிறார். அதுல குறிப்பிட்டிருக்க விஷயங்களை சொல்கிறார். அவருக்கு அந்த இறந்து போன அந்த நபருக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அவர் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடித்ததன் காரணமாக உப்பு தண்ணி குடித்ததன் காரணமாக அவருக்கு என்னென்ன உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை மேற்கோள் காண்பித்து அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் இருக்கிறார், மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார். ஜனவரி மாதம் முழுவதுமாக மருத்துவமனையில் இருக்கிறார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை இருந்தும் கூட அவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால் அவர் உடல்நிலை தேராத காரணத்தினால் இறந்து போயிருக்காரு. ஆகவே இது சுனாமியால் இறந்து போன தாக்கத்தினால் அவர் இறந்து போயிருக்காரு. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் சுனாமியால் இறந்து போன நபர்களுடைய என்ன கோட்பாடு இருக்கிறதோ அதே கோட்பாடு தான் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு சுமார் 2 மாதங்களுக்குள்ள அவர் இறந்து போயிருக்க நபருக்கும் அது கொடுக்கப்படணும். ஆகவே உரிய வகையில அரசு அலுவலர்கள் உடனடியாக அந்த மைனர் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அரசாணையின் அடிப்படையில் ஜிஓ 4 அடிப்படையில் கொடுக்க வேண்டிய சோசியல் வெல்ஃபேர் நூன் மீல் புரோகிராம் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பணத்தை இழப்பீடாக வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு நபருக்கு ஒரு இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. எப்படின்னா ஒரு இயற்கை அழிவு ஏற்பட்டிருக்கிறது, விபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக ஒரு இழப்பீடு தொகை கொடுக்கறாங்க. அதுல இறந்து போன நபர்களுக்கு எவ்வளவு, அதனால பாதிப்படைந்த நபர்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறது அரசு பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில். அந்த மாதிரியான தருவாயில ஒரு நபர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல மாதங்கள் கழித்து இறந்து போனாலும் அது அந்த விபத்தின் காரணமாகவோ அந்த இயற்கை சீரழிவுடைய அந்த பாதிப்பினால் காணதுதான்றதை நிரூபிக்கும் பட்சத்தில் அவருக்கு அதே தொகை பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயை தான் வலியுறுத்துகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம்.